பிரகாஷ் சார், இதில் எப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுக்கு இந்த அம்சத்தை? ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்படுறார், மீண்டும் ஒரு எம்எல்ஏ அதே பகுதியிலிருந்து கைது செய்யப்படுறார் அப்படின்னும் பொழுது தாவேக அரசை விமர்சிப்பதற்கான உரிமைகள் எல்லாருக்கும் இருக்கு, அல்லது அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய பொறுப்பு என்பது எல்லா குடிமகனுக்கும் இருக்குன்னும் பொழுது திமுக முதலமைச்சர் ஜோசப் விஜயை விமர்சிக்கும் பொழுது எல்லை மீறி வரம்பு மீறி விமர்சிக்கிறாங்களா? அதனுடைய விளைவுகள் தான் கைது படலம் வரை போய் நிற்குதா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தைக்காக வால்டர் சொன்னதுதான், உனது கருத்து எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் உனது கருத்தை நீ சொல்வதற்காக நான் உயிரை கொடுப்பேன்றது. இதுதான் கருத்து சுதந்திரத்தோட விஷயம். இது விடுதலை சிறுத்தைகளும் ஏற்றுக்கொண்ட விஷயம். அவங்க வால்டரை நிராகரித்ததே கிடையாது. விஷயம் என்னன்னா, தாவேக அரசு மேலே டெய்லி விமர்சனம் வருது. மீம்ஸால் ஆட்சிக்கு வந்த தாவேகா தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் ஹெவி மீம்ஸு, ஹெவி விமர்சனம் தாங்க முடியல. இப்போது மார்க்கண்டேயனை கைது பண்ணுறீங்க, ரைட். அப்போது எங்களுக்கு கரூரில் ஒரு கணக்கு இருக்கிறது, அதை நாங்கள் தீர்க்காமல் விட மாட்டோம். சுப்ரீம் கோர்ட்டு மானிட்டர்டு கரூர் இன்சிடெண்ட் கேஸு, சுப்ரீம் கோர்ட் கமிட்டி எஸ்ஐடி மானிட்டர் பண்ணுது, சிபிஐ விசாரணை பண்ணுது. அந்த கேஸில் ஆதவர்ஜுனா பேசுகிறார், எங்களுக்கு கரூரில் ஒரு கணக்கு இருக்கிறது, அதை நாங்கள் தீர்க்காமல் விட மாட்டோம். போலீஸை வைத்து திமுகவினர் கொன்றார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். சார், அவரை கைதெல்லாம் பண்ணுவானா சார்? குறைந்தபட்சம் அது ஒரு கேஸ் போடுறதுக்கான ஒரு அஃபென்ஸ் இல்லை. அங்கதான் சார் ப்ராப்ளம். நீதிபதிகள் கேட்கிறப்போ முதலமைச்சர் என்ன பேசணும், அமைச்சர்கள் என்ன பேசணும், நாங்க அவங்களுக்கு சொல்லணுமான்னு சொல்லி ஒரு வரம்பை வைத்து அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ இங்க பிரச்சனை ரெண்டு ஒப்பீடு. நீங்க அந்த ஒப்பீடு இந்த ஒப்பீடு பார்க்கும்பொழுது எலும்பு உடைச்சிடுவேன்னு சொல்றது சரியான விமர்சனமா? அது கருத்து சுதந்திரத்தினுடைய எல்லைக்குள்ள வருமா? இல்லைங்க, அந்த வார்த்தையை விடுங்க, வார்த்தை விளையாட்டுக்குள்ள வேணாம். அதை சுப்ரீம் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணுது திமுக. அப்போது சுப்ரீம் கோர்ட் நீதி அரசர்கள் சொன்னது என்னென்னா, அவர் அப்படி பேசுகிறாரு, அது ஒரு கருத்து சுதந்திரம். சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட் அது ஒரு கருத்து சுதந்திரம். அந்த பெடிஷனே வாபஸ் வாங்கிட்டாங்க திமுக. அது அவருடைய கருத்து சுதந்திரம். அவருக்கு நீங்கள் கவுண்ட்ரு பண்ணோன்னா நீங்களும் பேசுங்க அப்படின்னா. இவர் ஓடியாந்துட்டாங்க, விட்டுட்டு ஓடியாந்துட்டாங்க அப்படிலாம் பேசுகிற கொத்து பரோட்டா. அதாவது இது நான் சொல்லக்கூடாது. இது இந்த சொலவாடை, விஜயோட சொலவாடை சென்னை நகரில் கோபம் வந்தால் பேசுகிற சொலவாடை இருக்கு இல்லையா, ஒரு டேஷு வாயில் எதுனா வந்துட போகுது, ரைட்டுங்களா, இப்படி இந்த சிக்னலு இதெல்லாம் சென்னை நகர மக்கள் கோபத்தில் வரக்கூடிய ஒரு சொலவாடை தான் இது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சொலவாடை இருக்குது. எனக்கு கேட்குறேன், இப்போ கொத்து பரோட்டா போட்டுருவேன்றதும் எலும்பு உடைச்சிருன்றதும் ரெண்டும் ஒன்றாக ஒரு நேர்கோட்டில் வச்சு பார்க்க வேண்டிய சொல்லாடலா? கொத்து பரோட்டா போட்டுருவேன்னா யாரை போட்டார்? கொத்து பரோட்டா மக்கள் போட்டாங்கன்னு தானே சொல்றாரு. தோல்வி தானே அதுக்கான அறிகுறி. மக்கள் போட்டு வச்சுட்டாங்க, அதுதானே கொத்து பரோட்டா. அதே தானே இப்போ ரிவர்ஸில் சொல்லலாம். நீங்கள் ஓடிட்டாங்க அப்படின்னா அடுத்த முறை நாங்கள் வருவோம், திருப்பி அடிப்போன்றத அந்த சென்ஸை தானே எலும்பெல்லாம் முறைப்பேன்னு அவர் சொன்னதாக எடுத்துக்கலாம் இல்லையா? ரிவர்ஸில் அது சரின்னு சொல்லலை, நான் ரிவர்ஸில் எடுத்துக்கலாம் இல்லையா? நீ ஓடிட்டாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை ரிவர்ஸில் சொல்கிறேன். அடங்க மறு, அத்து மீறி, திமிரி எழு, திருப்பி அடி, இதெல்லாம் கோஷங்களாக பிரயோகிக்கப்பட்ட நாடு இது, ரைட்டா? அது அடக்குமுறைக்கும் வன்முறைக்கும் சாதிய கொடுமைகளுக்கும் எதிராக சொல்லப்பட்ட வார்த்தைகள், சொலவாடைகள். திமிரி எழு, திருப்பி அடி, அடின்னா அடிச்சுடுவாங்களா? அந்த எதிர்ப்பு உணர்வை ஊற்றுறதுக்கான ஒரு விஷயங்கள் தான் அது. அங்கதான் சட்டம் ஒழுங்கு பாதிக்கிறாங்க, அங்கதான் டிஎம்கே கேடர்ஸ் தவறா வழி நடத்துறாங்க. அதுல தான் சார் ஒரு காலத்துல AK-47 வாழ்கன்னு கூட இருந்தது, அதெல்லாம் வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு எதிர்ப்பு உணர்வுல அவர் பாசிங் ரெஃபரன்ஸில் சொல்றாரு. அவர் மார்க்கண்டேயன் பேசும்போது சொல்றது பாசிங் ரெஃபரன்ஸ். சார், விஜயன்னு ஒரு பத்திரிகையாளர் சார், என்ன சார் பாவம் பண்ணார் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவரை எம்எல்ஏக்கள் பேர கேஸில் குற்றவாளியாக்க ட்ரை பண்ணுறாங்க சார். குற்றவாளி ஆக்கவே ட்ரை பண்ணாங்க. நாங்கள் பத்திரிகையாளர்கள் தலையிட்டு அவரை மீட்டோம். நாங்கள் அவர் ஒன்றுமே செய்யலை. அந்த திருநாவுக்கரசுன்னு ஒரு ஊடகவியலாளர் அவர்
அவர் போட்ட மெசேஜுக்கு இது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறதுன்னு பதில் மெசேஜ் போட்டார், வாய்ஸ் கொடுத்தார். இதை வந்து பிடிச்சிக்கிட்டு என்ன வாய்ஸு அது, அப்போ அவர் என்ன சொன்னார், அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு நாள் விசாரணை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போனப்புறம் அந்த ஃபோனில் அவர் கான்டாக்ட் பண்ணுறாரா என்னவான்றதை கண்காணிச்சுட்டு அவர் அப்போ முதல் விசாரணையிலேயே ஃபோனை வாங்கலை, செகண்ட் விசாரணையில் ஃபோன் வாங்கி 2வது நாள் அவரை வர வச்சு உட்கார வச்சு கடைசி வரைக்கும் அவரை வந்து குற்றவாளியாக தான் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் பத்திரிகைகளில் இவங்களே ஃபீட் பண்ணி போலீஸே ஃபீட் பண்ணி எழுத வைக்கிறாங்க, இன்னும் பல ஊடகவியலாளர்கள் மாட்டுவார்கள், இன்னும் பல யூடியூபர்கள் மாட்டுவார்கள் அப்படின்னு வந்து எழுத வைக்கிறாங்க. அதை எழுதுகிறாங்க. அதை எதிர்த்தும் வந்து இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அருண் ராமுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு எடிட்டோரியல் இருந்தது, அதை எதிர்த்தும் எழுதக்கூடியது. இந்துவில் வந்து சிவராமன் ஒருத்தர் தான் எழுதியிருந்தார், போலீஸ் இப்படி சொல்லுது, யூடியூபர்களையும் மற்றவங்களையும் கைது பண்ணுவாங்கன்னு. சார் அதாவது அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ண வச்சு அவங்கள வந்து கட்சி மாற்றி தாவேகாவுக்கு மெஜாரிட்டி பலத்தை தேடக்கூடிய ஒரு முயற்சி எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கினா இடைத்தேர்தலே தமிழ்நாட்டில் இல்லை, இனி இடைத்தேர்தலே தமிழ்நாட்டில் நடக்காது. ஏன்னா ஏற்கனவே இவங்க ராஜினாமா பண்ணவங்க தொகுதியில் இவங்க வெற்றியை சேலஞ்ச் பண்ணி பெட்டிஷன்ஸ் இருக்குது. அந்த பெட்டிஷனில் எதிர் மனுதாரர் ஜெயிச்சா அவர் தான் எம்எல்ஏ, இவர் எம்எல்ஏவே கிடையாது. இவர் எப்படி ராஜினாமா பண்ண முடியும்? இது இடைத்தேர்தலில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அடங்கின அப்புறம் தான் வந்து நாங்கள் தேர்தல் நடத்துவோன்ற லெவலுக்கு போயிட்டார். இப்போ அமித்ஷாவே வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணாதீங்க சார், ஏன் ராஜினாமா பண்ணிட்டு இருக்கீங்க, தாவேகாக்கு போகிறீங்கன்னு அதிமுகவுக்கு அட்வைஸ் பண்ணுற லெவலில் தான் அதிமுக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது எக்ஸ்போஸ் ஆன உடனே, இது வந்து பெரிய அளவுக்கு போனோடனே இன்றைக்கி சிவி சண்முகம் உட்பட அதிமுகவில் இருக்க வேறு யாருமே ரிசைன் பண்ணல, ரைட்டா. விஜயபாஸ்கரோட நிற்குது, வேறு யாரும் ரிசைன் பண்ணல, ரைட்டா. ஒரு காலத்தில் கல்லாப்பெட்டி இல்லை சார். இப்போ இந்த இடத்துட்ட தாவேகா அரசாங்கம் கைது செய்யுது அப்படின்றத நம்ம எடுக்கிறதுன்றது ஒரு விமர்சனத்தை தாங்கிக் கொள்வதற்கான மனநிலை தாவேகாவுக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குதா, அல்லது விமர்சனம் என்பது எல்லை மீறி போயிடுச்சு, இதற்கு மேலே அவங்கள்ட்ட பாடம் நடத்த முடியாது, ஜனநாயகத்தை பற்றி பேச முடியாது, அவங்களுக்கு சட்டத்தினுடைய ஆட்சியை பற்றி நிரூபிக்க முடியாது, அவங்கள கைது பண்ணணும், அப்போதான் அவங்களுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்க. நான் விஜய் வார்த்தைகள்லேயே சொல்கிறேன் சார், நீங்கள் என்ன வேணால் பேசுங்க சார், பேசிக்கிட்டே இருங்க, நாங்கள் மக்கள் பணி செய்கிறோம், நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேசிக்கிட்டே இருங்க, என்ன வேணால் பேசுங்க, நாங்கள் மக்கள் பணி செய்கிறோம். இது விஜயோட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கும் இன்னைக்கு வரத்துக்கும் என்ன, இது டைவர்ஷன். இப்போ இந்த இடத்துல திமுகவோ இல்லை சார், திமுகவினுடைய எம்எல்ஏக்களோ திமுகவுடைய நிர்வாகிகளோ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்குது, தமிழ்நாட்டில் மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கடந்த 60 நாட்களுடைய ஆட்சியில் மக்கள் விரோதமான செயல்கள்லாம் நடந்திருக்குன்னு நீ மக்கள் மன்றத்தில் போய் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா அதில் தார்மீகமான கடமை இருக்குது, உரிமை இருக்குது, அது எம்எல்ஏனுடைய ரைட்ஸ்குள்ளே வரும். ஆனால் எலும்பு உடைச்சிருவேன், தகாத வார்த்தையில் பேசுவேன், யாரோ ஓடி போயிட்டு இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்து என்பது ஒரு நாகரிகமான உரையாடலுக்குள்ளே வருமா சார்? நாகரிகமான உரையாடல் நான் இது வரைக்கும் பார்த்த சிஎம்லேயே சார், எம்ஜிஆரை பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன், அண்ணாவை கேள்விப்பட்டிருக்கேன், ஜெயலலிதா அம்மாவுடைய ஆங்கிலமும் தமிழுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு புலமைத்தன்மை வாய்ந்த ஆங்கிலத்திலிருந்து வந்த தமிழ் இருக்கும் ஜெயலலிதா, அது ரைட்டா. எடப்பாடியார் கூட கிராமத்திலேருந்து வந்தவரே தவிர அவருடைய இதில் வந்து சில வார்த்தைகள் புஷி ஆனந்த் மாதிரி வேறு மாதிரி இருக்கும், 84 85ன்ற மாதிரி வேறு மாதிரி இருக்குமே தவிர அவருடைய உரை வந்து செழிப்பாக இருக்கும், ரைட்டா. பாஜகவினருடைய உரைகளும் பார்த்துருக்கோம், பெரிய பெரிய தலைவர்களுடைய உரை, அவங்க சட்டமன்றத்தில் பேசுறதும் பார்லிமெண்டத்தில் பேசுறதும், நரேந்திர மோடி பார்லிமெண்ட்டில் பொயட்டிக்காக பேசுகிறதும் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ராகுல் காந்தியோட ரிப்ளையும் பார்த்துருக்கோம். யாருமே இந்த மாதிரி இந்த விதமான சென்னை பகுதிகளில் யூஸ் பண்ணுற கோபத்தில் யூஸ் பண்ணுற சொலவாடியை யூஸ் பண்ணி ஒரு முதலமைச்சராக அமரக்கூடிய ஒரு ஆள் வந்து பேசுகிற ஒரு விஷயம் என்பது இதுவரைக்கும் நடந்ததே. பேசலாம் சார், ஒரு முதலமைச்சர் முதல் முறையாக வந்திருக்கிறாரு, அவர் நிர்வாகத்தினுடைய நடைமுறை தெரியாது, அரசியலுடைய அவருக்கு தான் தலைமைச் செயலாளர் கிளாஸ் எடுக்கிறார். இல்லை சார், நான் கேட்குறேன், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னா நாட்டில் ஜனநாயகம் இருக்குமா சார்? அவர் அப்படி பேசுறாருன்னா, நீங்க பழுத்த அரசியல் அனுபவம் கொண்டவர்கள், பாரம்பரியமான அரசியல் கட்சியில் பயணிச்சிருக்கிறீங்க, நீங்களும் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணுன்னா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுமே, அங்க அதான பிரச்சனை வருது சார். ரஜினிகாந்த் சார் பேசுறாரு சார், எவ்வளோ பண்பா பேசுறாரு, அன்பா பேசுறாரு, கருத்துக்களை வைக்கிறாரு, வழக்கறிஞர் சார்.
அவருடைய பண்பு, அன்பு, கருத்துக்களை வைக்கக்கூடிய அந்த பாங்கு, திருமாவளவன் தோழர் வந்து வைக்கக்கூடிய கருத்துக்களை வைக்கிற பாங்கு என்பது வேற சார். அதெல்லாமே வேற. ஸோ திருமாவளவன் பேசக்கூடிய அந்த பாங்கு வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேசக்கூடிய உங்கள் பாங்குலெல்லாம் இல்லை. இப்போது நிறைய பேர் நான் விசிகாலே சொல்ல முடியும், அது விவாதத்துக்குள்ளே கொண்டு வரல. அவங்களுக்கெல்லாம் அந்த பாங்கெல்லாம் இல்லை. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பேசுவார் சார். இவர் ஒரு எம்எல்ஏ, இவர் வந்து போகிற போக்கில் அந்த அந்த இதில் பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் அதை ஒரு இஷ்யூவாக கொண்டு போகிறீங்கல்ல. இப்போ நீங்கள் பேசக்கூடிய விஷயம்னா, நீங்கள் இப்போ இவர் பேசுறதுன்னா ஆதவ அர்ஜுனா பேசக்கூடிய ரவுடியா, நாங்கள் வந்தால் தெரியும் ரவுடின்னு, நாங்கள் எப்படி ரவுடித்தனம் பண்ணுவோம் தெரியுமா, இது வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சுக்களில் ஒன்று. ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. அதனால தான் இப்போ ஆதவ அர்ஜுனாவை நீ பேசாதன்னு அடக்கி வச்சுருக்காங்க. சமீப காலமாக இன்க்ளூடிங் பழனி பிரச்சனை வரைக்கும் அவர் பேசாமல் இருக்கார். ஸோ இது ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷனு. இது வந்து தாவேக்கா செய்கிறது. அவங்க மேலே வரக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளும் இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? தோரம்பருப்பில் ஊழல், மணல் கொள்ளை, தாய்மாமன் சீர்திட்டம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாத்தையும் டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்தை கைது நடவடிக்கையை கைது பேசலாம். நக்கீரன் பிரகாஷ் சார், எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய இறுதி கருத்து மற்றும் மக்கள் தீர்ப்பு பற்றி உங்களுடைய பார்வை. சட்டத்தின் வழியில் 43%, அராஜகமான பேச்சா போக்கில் 52%, 5%, சட்டத்தின் வழியில் 43%. இன்னொன்று யூடியூப் சார், அதில் 65 வருது. அராஜகமான போக்கில் 65, சட்டத்தின் சார். அப்போ அந்த அராஜகமான போக்கில் அப்படின்றது தான் சார் தூக்கிக்கிட்டு வருது. அப்போ அராஜகமான போக்கில் வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, தவேகா அரசு வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது. இப்போ பழனியை பற்றி பேசினார் நண்பர், 2 நண்பர்களும் பேசினாங்க. பழனியில் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரார் வந்து ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுறான். அவன் பேர் வந்து பாலச்சந்தர். அவனை கைது பண்ணவே இல்லை. 2வது ஒரு மாவட்ட பதிவாளர் பேர் வந்து சசிகலா. அந்த அம்மாவோட டைரெக்ஷனில் தான் கொடைக்கானல்லேருந்து ஜஸ்டின் வந்து இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறார். அந்த சசிகலா வந்து பெரிய செல்வாக்கு மிக்கவங்க, 6 வருஷம் ஒரே மாவட்டத்தில் ரெஜிஸ்டாராக இருக்காங்க. அது மாதிரி இருக்க முடியாது. அவங்க கைது பண்ணப்படல சார். அதே மாதிரி இப்போ தாய்மாமன் சீர்திட்டம் இருக்குது. அதில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் அப்படின்னு வருது. பருப்பு வாங்கினதில் வந்து 15,000 மெட்ரிக் டன் வந்து ஊழல் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு வருது சார். ஆற்று மணல் தமிழ்நாடு முழுக்க கொள்ளையடிப்பதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த கருத்து சுதந்திரமான ஆட்களை, சம்பந்தமான ஆட்களை வந்து கைது பண்ணுறாங்க. இது வந்து பியூர் டைவர்ஷன் தான். பேசுகிறேன் சார். நன்றி சார்.